ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ், அவ்வளோ இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணுமா? ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நீ போறதுக்கு தயாரா இருக்கியா? ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நீங்க கேக்குறீங்க, நீ போறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு கேக்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஆர் யூ ரெடி டு கோ? ஆர் யூ ரெடி டு கோ? இதே மாதிரி நீ விளையாடுறதுக்கு தயாரா இருக்கியா? அதை எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெர்பை மட்டும் மாத்தினா போதும். வெர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இந்த இடத்துல ஓகேவா? ஏன்னா இது பி வெர்பை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு சென்டென்ஸ். பட் அந்த டூக்கு அப்புறமா போட்டிருக்கும் பாத்தீங்களா, கோ, அதை மட்டும் மாத்தினா போதும். ஆர் யூ ரெடி டு பிளே? நீ விளையாடுறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்பவுமே அவன் போனை மறந்துடுவான். அவன் எப்பவுமே அவனோட போனை மறந்துடுவான். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. He always forgets his phone. He always forgets his phone. அவன் எப்பவுமே அவன் போனை மறந்துடுவான். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவீங்க? I like to play cricket. I like to play cricket. எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். I like playing cricket. I like playing cricket அப்படின்னு சொல்லலாம். லைக்கு அப்புறமா டூ போட்டிங்கன்னா வெர்ப், அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வெர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. வெர்ப்னா அந்த வினைச்சொல், அதோட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. இதே இது நம்ம டூ போடலைன்னா ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட ஆஃபீஸ் எங்க இருக்கு? உன்னோட ஆஃபீஸ் எங்க இருக்கு? அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். வேர் இஸ் யோர் ஆஃபீஸ்? வேர் இஸ் யோர் ஆஃபீஸ்? உன்னோட ஆஃபீஸ் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வீட்டுக்கு ரீச் ஆவ? நீ எப்போது வீட்டுக்கு சென்றடைவாய்? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? when will you reach home? when will you reach home? நீ எப்போ வீட்டுக்கு ரீச் ஆவ? நெக்ஸ்ட் ஒன், நான் முடிஞ்ச வர முயற்சி செய்வேன். நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வேன். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? I will try my level best. I will try my level best. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வேன். நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. அதை எப்படி சொல்லுவீங்க? Please say something. Please say something. Something அப்படின்னா ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யார் இதை உடைச்சது? யார் இதை உடைச்சது? ஏதோ ஒரு பொருள் இருக்கு, கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. யார் இதை உடைச்சது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Who broke this? Who broke this? Whoனா யார், brokeனா உடைத்தது, this அப்படின்னா இதை. யார் இதை உடைத்தது? Who broke this? நெக்ஸ்ட் ஒன், நீங்க அங்க போவீங்களா? நீங்க அங்க போவீங்களா? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Will you go there? Will you go there? இங்கிலீஷ் நீங்க பேசும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? Will you go there? நீங்க அங்க போவீங்களா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இதை பத்தி தெரியுமா? உனக்கு இதை பத்தி தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு இதை பத்தி தெரியுமா? அதை எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். Do you know about this? Do you know about this? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? About this அப்படின்னா இதை பற்றி. Do you know about this? உனக்கு இதை பத்தி தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேற ஏதாவது தேவையா? உனக்கு வேற ஏதாச்சும் தேவையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Do you need anything else? Do you need anything else? Do you need அப்படின்னா உனக்கு தேவையா? Anything else அப்படின்னா வேற ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். Do you need anything else? நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு மழை பெய்யலாம். நாளைக்கு மழை பெய்யலாம். கொஞ்சம் டவுட்டா சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சொல்லலாம்? It may rain tomorrow. It may rain அப்படின்னா மழை பெய்யலாம். Tomorrow அப்படின்னா நாளை. It may rain tomorrow. நாளைக்கு மழை பெய்யலாம்.
நெக்ஸ்ட் ஒன், நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படி கேட்பீங்க? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீங்க என்ன சொன்னீங்க? நெக்ஸ்ட் ஒன், நீங்க எங்க வேலை செய்றீங்க? நீங்க எங்க வேலை செய்றீங்க? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நீங்க எங்க வேலை செய்றீங்க? நெக்ஸ்ட் ஒன், நீங்க எங்க படிக்கிறீங்க? நீங்க எங்க படிக்கிறீங்க? அதை எப்படி கேட்கலாம்? வேர் டு யூ ஸ்டடி? வேர் டு யூ ஸ்டடி? நீங்க எங்க படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? வாட் டு யூ நோ? வாட் டு யூ நோ? உனக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் ஒன், பஸ்ல இருந்து இறங்கலாம். பஸ்ல இருந்து இறங்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? லெட்ஸ் கெட் ஆஃப் த பஸ். லெட்ஸ் கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் அது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். அந்த ஆஃப் பாருங்க, 2 எஃப் வரும். ஓகேவா? மறந்துடாம போட்டுக்கணும். லெட்ஸ் கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பார்க்கல. நான் அதை பார்க்கல. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ டென்ட் see that. ஐ டென்ட் see that. நான் அதை பார்க்கல. ஐ டென்ட் சீனா நான் பார்க்கல. that அப்படின்னா அதை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு வேலை வேணும். எனக்கு ஒரு வேலை வேணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ நீட் அ ஜாப். ஐ நீட் அ ஜாப். ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. அ ஜாப் அப்படின்னா ஒரு வேலை. ஐ நீட் அ ஜாப். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ஆர் யூ மேரிட்? ஆர் யூ மேரிட்? நீங்கள் திருமணமானவரா அப்படின்னு கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை எனக்கு காட்டு. அதை எனக்கு காட்டு. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஷோ மீ தட். ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டு. that அப்படின்னா அதை. ஷோ மீ தட். அதை எனக்கு காட்டு. நெக்ஸ்ட் ஒன், இதை அவளுக்கு கொடு. இதை அவளுக்கு கொடு. அதை எப்படி சொல்லுவீங்க? give this to her. give this to her. இதை அவளுக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அங்க யார் இருக்காங்க? அங்க யார் இருக்காங்க? அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? who's there? who is there? அங்க யார் இருக்காங்க? who is there? நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளோ? நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கேட்போம்ல, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது எவ்வளவு. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? how much is this? how much is this? இது எவ்வளவு. கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நீங்க எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியா இருந்ததா? ஓகே. ஸோ இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நீங்க திரும்ப திரும்ப பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஈஸியான கொஸ்டின் தான். உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடிய உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.